இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எக் பிரியாணி. அது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா உருகிருச்சு. இதில் ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இதில் 6 வெள்ளைப்பூடை தோல் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி சேர்க்குறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. இது வதங்குற கேப்பில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இதில் ஒரு 1/4 கப் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப குறைவாகவே மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு தான் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி மசிய வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட தயிர் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரைஸை. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நாம் இதில் சேர்க்க போகிற முட்டையை அப்படியும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி எப்படி சேர்த்துருக்கேன்னா, முட்டையை 4 சைட்லேயும் லைட்டாக கத்தியை வச்சு கீறிட்டு அந்த முட்டையை எண்ணெயில் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே ப்ளெயினாகவும் முட்டையை சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நாம் ஃபைனலாக முட்டையை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 3 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்படி செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் இப்படி சேர்க்குறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இது 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா ஃபுல் ஹீட்டில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.